அன்று முதல் இன்று வரை சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை விருந்தோம்பல் என்பது. அதுதான் விருந்து அப்படிங்கிறது. திண்ணை வைத்த வீடுகள் வேறு எங்கேயுமே கிடையாது உலகத்தில், எங்கே தேடினாலும். இப்போ தமிழ்நாட்டிலையும் கிடையாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் திண்ணை வச்சு வீடு கட்டுறது அப்படிங்கிறது நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா என்ன வீட்டுக்குள்ளே படுக்கிறதுக்கு அறை இருக்கோ, சமைக்கிறதுக்கு அறை இருக்கோ, அதெல்லாம் இல்லை. வெளியில் 2 பக்கம் திண்ணை வச்சு ஒரு தார்ஸை இறக்கி விட்டு அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு போகிற வரவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அது இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்குல்ல, அதுதான் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய, தமிழகம் மட்டும் இல்லை கேரளாவிலேயும் உண்டு அது திண்ணை வைத்த வீடுகள். அதனுடைய எல்லாம் ஒன்றா இருந்த தன்மை தானே. அப்போ தமிழுக்குன்னு ஒரு பெருமை, தமிழர்களுக்குன்னு ஒரு பெருமை, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அது இருக்கா இல்லையா, ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்ல போகிறேன், இன்றைக்கி எப்படி இருக்குன்னு ஐயா சொல்ல போகிறார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. விருந்து அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற விருந்து இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 23ஆம் புலிகேசியில் மன்னராக வடிவேல் உட்காந்துருப்பார், ஒற்றராக அந்த காலை வருவார் நடிகர். அவன் படை முட்டிட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் ஒற்று சொல்ல வருவார். அவன் படையெடுத்து வர்றான்னு, ஏன்டா இவ்வளோ லேட்டாக சொல்கிறீ, என்னடா விஷயம்னு கேட்டால், அந்த முன்னாடியே இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டேன், வர்ற வழியில் என் உறவினர் வீட்டில் ஒரு கிடா வெட்டு இருந்துச்சு, 2 நாள் இருந்து விருந்தை சிறப்பிச்சுட்டு வரலான்னு இருந்துட்டு வந்தேன்னுவான். அது மாதிரி அந்த விருந்துங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு சாப்பாடு போடுறது இல்லை விருந்து. எங்கள் மாமனார் வந்திருக்காரு விருந்துக்கு, எங்கள் மருமகன் வந்திருக்காரு விருந்துக்குன்னு சொல்லக்கூடாது. தமிழர்கள் சொல்லக்கூடிய விருந்துங்கிறது முற்றிலும் வேறானது, புதுமையானது. அதுதான் விருந்துக்கு அர்த்தமே புதுமை தான். விருந்துனாவே புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு யாரையோ தமிழ் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழின் ஆதிகுடி ஆதித்தலைவர் அப்படின்லாம் இப்போ முழக்கங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னை கேட்டால் தமிழின் மூத்த படைப்பாளி ஆதி படைப்பாளி யாருன்னு கேட்டால் தொல்காப்பியர் தான். அவர்கிட்ட தான் ஆரம்பிக்கணும், அவர்கிட்ட தான் குறிப்புகளே எடுக்கணும் எதாக இருந்தாலும். ஏன்னா தமிழை அந்த அளவுக்கு அதற்கு முன்பாக இருந்ததை அதற்கு பின்பாக இருப்பதை எல்லாம் என்மனார் புலவர் என்மை எல்லாத்தையும் வச்சு மொத்தமாக தொகுத்து இலக்கணமாக வகுத்தவர். தமிழுக்கு என்ன சிறப்புன்னா, ஒரு கிராமர் புக்குன்னா அது லிட்ரேச்சருக்கு வகுக்கப்படுவது தான் கிராமர். ஏற்கனவே இருந்த இலக்கிய தொகுப்பு தான் முறை, இலக்கண ஆசிரியர் செய்யக்கூடியது. ஆனால் நமக்கு தமிழுக்கு கிடைச்சிருக்க முதல் புத்தகமே இலக்கண புத்தகம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ இலக்கியம் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட இல்லை, அதுக்கு எவிடன்ஸ் இல்லை, சான்று இல்லை. அதுக்கு முன்னாடியே நிறைய இலக்கியம் இருந்திருக்குன்றதுக்கு தொல்காப்பியம் தான் சான்று. அதுதான் சிறப்பு. எடுத்து அதில் வெறும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும் இலக்கணம் சொல்லலை. தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு அந்த மொழியை பேசக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இலக்கணம் சொன்ன முதல் இலக்கண கர்த்தா, கடைசி இலக்கண கர்த்தாவும் அவர் தான். வாழ்க்கைனா இதுதான், அப்படி தான். ஒரு தலைவன் ஒரு தலைவி எங்கே பார்க்கணும், எப்படி பேசணும், போர் எப்படி நடக்கணும், அது அந்த போர்னா என்ன, இந்த போர்னா என்ன, அதனுடைய ஸ்டெப் என்ன, அது எல்லாத்தையும் அழகழகாக வாழ்வியலை சுட்டி காட்டி வகுத்த தொல்காப்பியத்துக்கு ஈடு கிடையாது. என்கிட்ட சில பேர் கேட்கலாம், நான் ஒரு அகில இந்திய வானொலி மத்திய அரசு பணியாளராக இருந்தவன். போகிற இடத்துல கேட்பான், என்னடா தமிழ் கத்துறீங்களே போகிற இடமெல்லாம், உங்களுக்கு மட்டும் என்னப்பா அவ்வளோ சிறப்புன்னு அவன் மொழியில் நம்மகிட்ட கேட்பான். அது கேட்க வேண்டியது நியாயம்தான், சொல்ல வேண்டியது நம்ம கடமையும் கூட, ரொம்ப முக்கியமானது. நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இப்போ சொல்லித்தான் ஆகணும். இப்போ நீங்கள் சிவகங்கையில் போய் நின்றுக்கிட்டு, சிவகங்கை பேருந்து நிலையத்தில் நின்றுக்கிட்டு, அது புது பஸ் ஸ்டாண்டோ பழைய பஸ் ஸ்டாண்டோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு தமிழே அப்படின்னு கூப்பிடுங்களேன், தமிழே அப்படின்னுங்களேன், ஒரு 4 பேர் கூப்பிட்டீங்களா அப்படின்னு திரும்புவான். 4 பொம்பளை பிள்ளை என்னண்ணா கூப்பிட்டீங்களா அப்படின்னு திரும்பும். எங்கே? சிவகங்கையில். மதுரையில் கூப்பிடுங்க, சென்னையில் கூப்பிடுங்க, அந்தந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயே ரயில்வே ஸ்டேஷன்லேயே கூப்பிட்டு பாருங்கள், 4 பேர் திரும்புவாங்க கூப்பிட்டீங்களான்னு. இதே நீங்கள் பெங்களூரில் போய் நின்றுக்கிட்டு
பெங்களூர் பேருந்து நிலையத்தில் நினைக்கிட்ட கன்னடம் அப்படின்னு சொல்லுங்க, ஒரு பையன் திரும்ப மாட்டான். ஏன் திருவனந்தபுரத்தில் போய் நின்றுக்கிட்டு மலையாளம்னு கூப்பிடுங்களேன், யாரும் திரும்ப மாட்டான். அது ஒரு மொழியினுடைய பெயர், மனுஷனுடைய பெயர் இல்லை. இங்கே வேணும்னா மலையாளம் இருப்பான், இங்கேயே நம்ம ஆள் தமிழில் மலையாளம்னு பேர் வச்சுருப்பான் ஆளுகளுக்கு. அங்கே கிடையாது. மொழியினுடைய பெயர் கேரளாவிலையும் கிடையாது. ஹைதராபாத்தில் போய் நின்றுக்கிட்டு தெலுங்குன்னு கூப்பிடுங்க, திரும்ப மாட்டான், ஒரு பேர் திரும்ப மாட்டான். ஏன் பிரயாகராஜில் போய் நின்றுக்கிட்டு ஹிந்தின்னு கூப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ பெரிய கும்பமேளாவில் ஒருத்தன் திரும்ப மாட்டான் என்னை கூப்பிட்டியான்னு சொல்லி. ஹிந்தின்னு எவனும் பேர் வச்சுக்கிட்டவன் உலகத்தில் கிடையாது. சம்ஸ்கிருதம்னு பேர் வச்சுக்கிட்டவன் உலகத்தில் கிடையாது. இங்கிலீஷ்னு கூட பேர் வச்சுக்கிட்டவன் உலகத்தில் கிடையாது. தமிழன் ஒருத்தன் தான் தன்னுடைய தாய்மொழியினுடைய பெயரை தன்னுடைய உடம்புக்கும் உயிருக்குமான பெயராக வைத்து மகிழ்கிறான். ஏன்னா அது ரத்தத்தோடு ஊறியது, பண்பாட்டோடு கலந்தது. அதனால தான் அதில் ஏன் சிறப்பு இருக்கிறதுன்னு நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. சும்மா வெறும் மொழி 4 பேர் பேசுனா கேட்குறாங்க, எந்திரிச்சு போயிடுறாங்கன்னா இப்படி உட்கார முடியுமா? வேறு மொழியில் உட்காந்து கேட்பானா? இப்படி ஒரு கூட்டம் கூட்டி இத்தனை பேரை அமர வைத்து ஒருவர் பேசுகிறார், 1000 பேர் கேட்கிறார்கள்னா வேறு எந்த மொழியிலையும் இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்குறவங்களாம் கிடையாது. அதுவும் பட்டிமன்றம்னு சரி அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வேற எங்கேயும் கிடையாது. அது மாதிரி விருந்து அப்படிங்கிறது ஏதோ மாமா மச்சனை கூப்பிட்டு முறை விருந்து கொடுக்கறது, தீபாவளி விருந்து கொடுக்கறது, பொங்கல் விருந்து போடுறது, அது இல்லை விருந்து. திருவள்ளுவர் சொல்லுகிறாரு, தொல்காப்பியர் சொல்லுகிறார், விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படிங்கிறார். புதுசாக ஒரு யாப்பு, ஒரு கவிதையில் புதுசாக ஒன்று வருதில்ல, புது கவிதை என்பதை பற்றி தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறார். புதிதாக ஒரு யாப்பு கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கு பேர் விருந்துன்னு பேர். புதிதாக ஒருவர் வீட்டுக்கு வந்தால் அவருக்கு விருந்துன்னு பேர். ஒருத்தன் சொல்கிறான், அவள் பெரும்பாடு படுத்துகிறாப்பா அந்த பொண்ணு, காதலில் விழுந்துட்டேன். காதல் என்ன பேயா இல்லை நோயா? அவன் கேட்குறான். இந்த பாங்கன்னு ஒரு தோழனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவனாக பேசுகிறதுக்கு பதிலாக கூட ஒரு ஆளை வச்சு பேசுவாங்க. அப்படி தலைவி தோழிகிட்ட பேசுவா, தலைவன் பாங்கன்கிட்ட பேசுவான். பாங்கன்னா தோழன்னு அர்த்தம். எவ்வளோ பாங்காக உள்ளவர்கள் பாங்கன், நம்ம கூட இருக்கிறவன் பங்காக உள்ளவன், பங்காளின்றவங்கள இப்போ அது மாதிரி பாங்கன். அவன்கிட்ட சொல்கிறாரு, இது நோயாக இருக்கிறதா இல்லை பேயாக அணங்கு வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரிலாம் இருக்கு, என்னை படாத பாடுபடுத்துதே அப்படின்னு இவன் துடிக்கிறத சொல்கிறான். டேய் மாப்பிள்ளை, நீ நினைக்கிற மாதிரி அது அணங்கும் கிடையாது, நோயும் கிடையாது. அது விருந்தே காமம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அங்கே போடுறாரு. விருந்தை கொண்டு வந்து அங்கே போட்டு காமிக்கிறாரு அந்த புலவர். கலித்தொகை இலக்கியத்தில் வருது, விருந்தே காமம் அப்படிங்கிறான். இது என்ன புதுசாக சொல்கிறாங்கன்னா, அது எப்படி இருக்கும்னா முதல்ல உனக்கு புதுமையாக தெரியும், அப்படியே விட்டுரு. இது ஒன்றும் உலகத்தில் இல்லாதது கிடையாது. அவனை வந்து சமாளிக்கிறதுக்காக சொல்கிறான்ல. மன உணர்வு அப்படி பெருசாக தெரியுது அந்த காதலிங்கிறது. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இருக்கும், அப்புறம் இல்லாமல் போயிடும். அப்போ விருந்து என்பது முதல்ல நடக்கக்கூடிய புதுமை அப்படிங்கிறது. அப்போ விருந்தாளி அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா, நமக்கு எந்த வகையிலும் உறவாகவோ நட்பாகவோ இல்லாதவர் தான் நமக்கு விருந்தாக வரக்கூடியவர் அப்படிங்கிறதான். புன்னை மரம், அந்த புன்னை மரையில் ஒரு பெருஞ்சினை, சினைனா கிளைன்னு அர்த்தம். அதில் வந்து ஒரு அழகாக ஒரு குருகு பறவை உட்காந்துருக்கு, வெள்ளையா கருத்த ஒரு கொம்பு, அந்த கொம்பின் மேலே ஒரு வெள்ளை கொக்கு வந்து உட்காந்துருக்கு, குருகு உட்காந்துருக்கு. இதை பார்த்து ஒரு கவிஞன், அந்த சங்ககால கவிஞன் சொல்லுகிறான், அடடா இயற்கையினுடைய விருந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த புன்னையினுடைய கிளை வந்து இல்லமாகவும் அந்த இல்லத்திற்கு வந்த விருந்தாக அந்த குருகும் உட்கார்ந்திருக்கிற காட்சி எவ்வளவு அற்புதமாக இருக்கு. இயற்கையின் மூலமாக விருந்தை படுமை நம்முடைய தமிழ் இலக்கியத்துக்கு ரொம்ப அழகா, ரொம்ப சின்ன வரி தான், ஒரு காட்சி படிவம் அது. இந்த மாதிரியான ஒரு படிவத்தை தான் மெட்ரோன்னு ஒரு சார் படிச்சிருக்கார், சார் நிறைய சொல்லுவார். அது ஒரு 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 மெட்ரோ ஸ்டேஷனில் பிரான்சில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை படிக்கும்போது ஒரு காய்ந்த மரக்கிளையில் ஒரு 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 இலை இருப்பதை பற்றி ஒரு கவிஞர், அதுதான் இமேஜரியில் ஃபஸ்ட்டு கவிதை. அது எஸ்ரா பவுண்ட் எழுதுனது. இது வந்து எப்போ எழுதுனது? 1900 எழுதுனது. நான் சொல்கிறேன் எஸ்ரா பவுண்டு கவிதை
அது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மால் எழுதிட்டான். அந்த பெருஞ்சினையிலே விருந்தில் சிறுகுருகு அது வந்து உட்கார்ந்துருக்குன்னா, எந்த இயற்கையையும் வந்து அடைகிற அந்த பறவை இனம் அந்த மரத்திற்கு விருந்து. விருந்து இதுக்கு தான். ஆனாலும் கூட புதிதாக வருதில்லை, அதை இடம் சேர்க்குதில்லை. அப்போ வந்தவங்களை என்ன பண்ணணும்? மோப்ப குழையும் அனிச்சம், முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்துன்னு திருவள்ளுவர் சொல்றார். முகத்தை திரித்து நோக்காமலேயே அவர்களை வாங்க வாங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கூப்பிடணுமா. மாதிரி விருந்து என்பது புதுமைங்கிற சொல்லுல தமிழ் பாரம்பரியம் விருந்தோம்பல் என்கிற பண்பை வளர்த்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் எங்கேயுமே வந்து ஹோட்டல் கிடையாது. இப்போ ஊரே இல்லாமல் ஹோட்டல் வந்துருச்சு. தங்கு விடுதி இருக்கு, வாங்க, யாருமே இல்லையே பக்கத்தில், அதை பற்றி இல்லை, நாங்கள் இருக்கோம், வாங்க 2 நாள் தங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க, சாப்பிட்டு எல்லாமே தர்றோம் அப்படிங்கிறாங்க. வழிப்போக்கு எல்லாத்துலேயும் உணவகங்கள் வந்துருச்சு, தங்கு விடுதிகள் வந்துருச்சு. அப்போ எல்லாம் கிடையாது. இப்போ இங்கேருந்து ஒருத்தர் கிளம்புறாருன்னு வச்சுங்களேன், காசிக்கு போகிறேன்னு கிளம்புறாரு. அவர் கிளம்புறாருன்னா எத்தனை நாள் போவார்னா மெதுவாக நடந்து போகணும். பக்கத்தில் ஏதாவது ஊர் இருந்துச்சுன்னா யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டார் பசிக்குதுன்னு. பிச்சைக்காரனுக்கும் விருந்தா போகிறவனுக்கு வித்தியாசம் இதுதான். பண்பாடு தெரிந்தவன் போய் அம்மா தாயே பசிக்குதுன்னா கேட்குறவன் அந்த ஊர்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பான். இவன் இந்த ஊர்லேருந்து போகிறான் காசிக்கு, இங்கேருந்து கிளம்புறான். முதல் நாள் இரவு திருச்சி போகிறான்னா அங்கே போய் வண்டி நிப்பாட்டு. வண்டின்னா என்ன, நட வண்டி தான், நடராஜா டிரான்ஸ்போர்ட் தான், நடந்து போகிறவன் தான். அங்கே போய் இப்படி பார்ப்பான், இருட்டாக இருக்கும் எல்லா பக்கமும். அப்புறம் ஒரு திண்ணையில் போய் உட்காருவான் சாயந்தரம் நேரம். திண்ணைனா யார் வேணுமானு உட்காரலாம், யார் வேணுமானு தூங்கலாம். அதுக்கு பெர்மிஷன் எல்லாரும் கொடுத்துருவாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அவன் போய் உட்கார்ந்தோடனே ஒரு ஆள் உட்காந்துட்டாங்கன்னா உள்ளேருந்து வருவாங்க, வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதுதான் முகம் தெரிந்து நோக்காமல் முகமலர்ச்சியோடு வரவேற்கிற தன்மை, வாங்க அப்படின்னு. அந்த கிளை, புன்னமரை கிளை என்மேல் உட்காருகிற ஒரு சிலிப்பு சிலித்து எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிச்சுன்னா விருந்து எங்கே நடக்கும்? அது ரொம்ப சந்தோஷமாக தனக்கு அழகு சேர்க்கிற அந்த குருகு, அதுக்கு அது அழகு, இதுக்கு இது அழகு. அப்படி ஒரு அழகு இயற்கை காட்சியில் விருந்து அழகு. அப்போ அவங்க வந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா, எங்கேருந்து வர்றீங்க கொஞ்சம் கேட்டுட்டு சாப்பாடு தண்ணி கொடுத்துட்டு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. காசிக்கு போயும் கருமம் தீரலைன்னு ஒரு பழமொழி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ஆசாரம் தெரிந்தவன் காசிக்கு போன கதைன்னு ஒன்று படித்தேன். ரொம்ப பழைய கதை தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் இப்போ சொல்லி விடுங்க, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுங்கள், இப்படியெல்லாம் கண்டதுக்கெல்லாம் ரொம்ப ஆசாரம் பார்க்காதீங்கன்னு. ஒரு டீ கொடுத்தா கூட வாங்கி 4 தடவை இப்படி மோந்து பார்ப்பான் சில பேர். அவன் குடிப்பானா? அவன் குடிச்சா அப்படி பாரு, எங்கேயாவது ஏதாவது மிதக்கதான்னு பாரு. நம்மளாம் ஈயவே எடுத்து போட்டு டீ சாப்பிடுவோம். அது சாப்பிட்ருக்கு நம்மளும் கொஞ்சம் ஒரு வாய் குடிச்சிட்டு போவோமே அப்படின்னு அப்படி இருந்துட்டு போவோம். கிடைக்காத இடத்துல என்ன பண்ணுறது? ஆசாரம் தெரிஞ்சவன் வந்து காசிக்கு போனான்னா அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறான், விருந்து சாப்பிட்றான்னா நல்லா ரசித்து சாப்பிட்றான். இவனை விட ரசனைக்காரனாக இருக்கான் பக்கத்தில் இருக்கவன், உறுப்புன்னு அடிக்கிறான். சில பேர்லாம் ரசத்தை கையவே பைப்பாக வச்சு இப்படி உறிஞ்சுவான், மொத்தமாக உறிஞ்சி அடிப்பான். அப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் பாயசத்தை ஊற்ற சொல்லி பல பேர் இப்போ எல்லாம் வந்து கப்பு வச்சு பாயசம் ஊற்றுறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. நல்ல வாழை இலையில் சூடாக இருக்கும்போது அந்த பாயசத்தை ஊற்றி அதை ஓட விட்டு வலித்து அடிக்கணும். அப்படி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த கெட்டியாக விழுகும். 4 தடவை எடுக்க அது வந்து தண்ணியாக மாறிடும். அதில் இருக்கிற பருப்பு, அதில் இருக்கிற கிஸ்மிஸ் பழம் அதெல்லாம் தேடி பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போல்லாம் என்கிட்ட டாக்டர் வந்து பாயாசம்னா நீங்கள் எழுதி கூட பார்க்கக்கூடாது, கண்ணால் வேணுமா பார்த்துக்கலாம்னு இருக்காரு. விருந்திலாம் வந்துச்சுன்னா நம்ம ஆளுங்க அங்கே தான் போய் நிற்பான், முதல்ல பாயசம் கூட கொஞ்சம் அதை கொண்டா முதல்ல அப்படின்வான். இந்த மாதிரி விருந்தில் சாப்பிட்டா தானே உண்டு. அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வளைச்சி பாயசத்தை உறுப்புன்னு அடித்தான் பாருங்க, பக்கத்தில் எச்சி பட்டுருச்சு. இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததில்லை போச்சே, நம்ம சாப்பாட்டில் எச்சில் விழுந்துருச்சே, ஆசாரம் கெட்டு போச்சே, நம்ம விரதம் இருந்ததெல்லாம் எங்கே போய் தொலைக்கிறது அப்படின்னு முடிவு எடுத்து என்ன பண்ணான், காசிக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அவன். ஏன்னா ஒன்றும் இல்லை, எச்சில் பட்டதுக்கு. கிளம்பி மறுநாளே கிளம்பிட்டான், போகிறான். அன்னைக்கு இரவு ஒரு இடத்துல வீட்டில் தங்குறான். அங்கே போனோடனே
அம்மா சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. எல்லா வீட்லேயும் விருந்து உண்டு. திண்ணையில் உட்காந்து சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன். சாப்பிடுவேன்னா ஆசாரம் ஏன்னா அதான் யாரும் சாப்பிடாமல் இருக்கோம். சரி இலையில் போடுங்க. அந்த அம்மாவும் சரின்னு போட்டுருச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னே வேகமாக எடுத்தான் பாருங்கள். எடுக்காதே நீங்கள், நான் எடுத்துக்கிறேன்னுச்சு. ஏன் மரியாதையா அப்படின்னா, இல்லை பத்திரமா எடுக்கணும். எங்கள் மாமனார் வந்து இலையில தான் சாப்பிடுவார். ஒரு வாரத்துக்கு ஒரு இலையை வச்சுக்கிடுவோம் கழுவி. இன்றைக்கி அவர் வெளியே போயிருக்காரு, வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, கழுவி உங்களுக்கு போட்டிருக்கேன்னு. அடப்பா ஆச்சாரம் போச்சே அப்படின்னா கிளம்பிட்டான். அன்னைக்கு அங்கேயே தங்கலை, போவோம் காசியை நோக்கி போவோம்னா. மறுநாள் போனால் மறுநாள் இரவு ஒரு வீட்டில் தங்கினா. சாப்பிட்றீங்களான்னு கேட்டோடனே சாப்பிட்றேன், தட்டு வேணாம் இலை வேணாம், மண் சட்டி இருந்தால் கொடுங்க போதும், புழங்காத மண் சட்டி ஏதாவது இருந்தால் அதை கழுவி கொடுங்க. கொடுத்தாங்க. சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கழுவிட்டு வரேன்னு கிணத்தடிக்கு போனால் உடச்சிவிட்டான். அடப்பாவி, 30-40 வருஷமாக பாதுகாத்து வச்ச மண் சட்டியை உடச்சிவிட்டியாடா பாவின்னு இந்த கிளவி சொன்னான். அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சாகிறப்ப முகம் கழுவுறது, வாய் கழுவுறது எல்லாமே அதில் தான், எச்சு துப்புறது எல்லாமே அதில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அதை உடச்சிவிட்டியே, என் காலத்துக்கு வச்சுருந்தேன் அதை, கடைசி காலத்துக்கு. இப்போ நான் எங்கே போவேன் அப்படின்னு அவள் தான். போச்சா, இதுலேயும் போச்சா ஆச்சாரம் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். காசிக்கு போய் மொத்தமாக கழிச்சிக்கலாம்னு அடுத்து போனால் 3வது நாள் அங்கே போனோடனே, அம்மா இலை வேணாம், தட்டு வேணாம், சட்டியும் வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பாட்டில் அந்த வடிக்கிறீங்கள அதுலேயே வந்து குழம்பு ஊற்றி கரண்டியில் கிண்டி நான் கையை நீட்டுறேன், என் கையில் வச்சுருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுனே, அப்பா இன்றைக்காவது எச்சில் படாமல் சாப்பிட்டோன்னு வெளியே வந்து திண்ணையில் உட்காந்தான். திண்ணையில் வீட்டுக்குள்ளே நுழையும் போது 2 மாடக்குழி வச்சுருப்பாங்க விளக்கேற்றுறதுக்காக. அந்த மாடக்குழியில் வெத்தலை பாக்கு இருந்துச்சு. அட பாட்டி வச்சிருக்கு போட்டிருக்கு நமக்கு வெத்தலை பாக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்கை முதல்ல போடணும். வெத்தலை பாக்கு போடுறதை பற்றியே 1 மணி நேரம் பேசலாம், எப்படி போடுறதுன்னு. அந்த பாக்கு எடுத்து டக்குன்னு கடிச்சான் பாரு. உள்ளேருந்து அந்த அம்மா, பாட்டி கடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டான். அப்படின்னா நானும் 10 நாளாக அந்த பாக்கை கடிச்சு பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் வாயில் வச்சு ஊற வச்சு பார்க்குறேன். என்னால் முடியல, நீ கடிச்சு விட்டிய, போடு வெத்தலையை போடுனால. காசியும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஜாமீன், வீட்டுக்கே போகிறேன், இனிமேல் நான் அனுசரித்து நடந்துக்கிறேன்ட்டு வந்துட்டான்.